அன்னபூர்ணி வந்தாலே இங்க எல்லாமே மாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அன்னபூர்ணியும், வெண்பாவும் மட்டும் சேர்ந்தாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா இன்னும் டபுள் மாஸ் ஆயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் மாஸ் ஆகப்போகுது. அதாவது நம்ம மல்லி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் அதாவது ஒவ்வொரு விஷயமும் நடக்கும்போது, நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடோட இருக்க மாட்டாங்க. அதாவது எந்த விஷயத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜசூரி, ரஞ்சிதா இவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயத்துல கேஷுவலா இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு நம்ம விஜய்க்காக வந்து ஒரு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க. அதுவும் அமௌண்ட்லாம் கேட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க பயங்கர ஷாக் ஆயிடுவீங்க. இவ்ளோ அமௌண்ட்டுக்கு கிஃப்ட்லாம் வாங்க முடியுமா? எவ்ளோ அமௌண்ட் அப்படின்ற மாரி வந்து இருந்துட்டு இருக்கும். அதாவது எவ்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 125. ஏன்னா நம்ம மல்லி கிட்ட இருக்கக்கூடியது அது. அது மட்டும் இல்லாம கடன் வாங்கக்கூடாது. அவங்க கிட்ட இருக்கிற அமௌண்ட்ட மட்டும் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அந்த கிஃப்ட்டயே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும் அப்படின்ற மாரி நினைக்கிறாங்க. அவங்களோட எதிர்பார்ப்புகள், அவங்களோட இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து அதாவது நகை, அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 பவுனோ, அதாவது 1 பவுனே வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 பவுன் நகையாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு எடுத்து போடணும். இல்ல அப்படின்னா கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மிக பெருசா இருக்கணும் அப்படின்ற மாரி தான் இருந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு ரூ. 10,00,000 ரூ. 5,00,000 அப்படின்ற மாரி இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ரூ. 125 எங்க இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரஞ்சிதாவும், ராஜேஷும் இருந்துட்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மெதப்புல சுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ ரஞ்சிதா அதாவது நம்ம வெண்பாவும், நம்ம இவங்க அன்னபூர்ணி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட சுயரூபத்த வெளிய கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மல்லிய வந்து இந்த வீட்ட விட்டு விரட்டுறதுக்காக ரெடியா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது இவங்க 2 பேரோட பிளான் என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாரி அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் பேசிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் கேட்டுறாங்க. அப்போ வெண்பா இங்க பாரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்பதான் எல்லாத்தையுமே ஃபோகஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கணும். அது மட்டும் இல்லாம உன் மல்லி அம்மாவும் உனக்கு வேணுமா? வேணாமா? அப்படின்ற மாரி வந்து கேட்டு கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இவங்க 2 பேர பத்தின ரகசியம் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும். ஏன்னா, மல்லி மேல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தப்பா நெனச்சுக்கிட்டு கோவமா இருக்கிறதுக்கான காரணம், உன் டாடா கோவமா இருக்கிறதுக்கான காரணம், இந்த மாரி பல விஷயங்கள்லாம் இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முறியடிக்கணும். ஏன்னா, மல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கருந்து வீட்ட விட்டு விரட்டுறதுக்கு அவங்க அவ்ளோ பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பர்த்டே ஃபங்ஷன்ல அடுத்து என்னென்னலாம் நடக்க போகுது, ஏதெல்லாம் நடக்க போகுது அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது அவங்கள பத்தின ரகசியங்கள நம்ம தெரியப்படுத்தினா போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே நடக்கும். அதுலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பா வந்துட்டு, "இங்க பாருங்க பிக் பாட்டி, நீங்க என்ன சொல்றீங்களோ அத செய்றேன். என் மல்லி அம்மாவும், என் விஜய் டாடாவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சேர்றதுக்காக இவங்க 2 பேரையும் அடிச்சு விரட்டுறதுக்கு என்ன பிளான் பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க சொல்றபடி நான் செய்றேன்." அப்படின்ற மாரி வெண்பாவும் வந்து சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் மல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கிஃப்ட்லாம் வாங்கிட்டு ரெடியா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில என்ன இந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரியோட முகத்திரைய வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கிழிச்செறிஞ்சு, அதாவது அவங்களோட உண்மை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிச்சு கடைசியில நம்ம விஜய் கிட்ட சொல்லப் போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.